Assalamualaikum, hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா ஹாப்பியா இருந்துட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். அண்ட் இந்த vlog வந்து நீங்க பார்த்து தான் வந்திருப்பீங்க உள்ள பர்த்டே vlog தான். என்னோட குட்டி பையனோட 5th பர்த்டே vlog தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஒரு 3 days வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் இருந்துச்சு. ஸோ அதில் என்னென்னலாம் விஷயம் நடந்துச்சுங்கிறது எல்லாமே நான் ஷூட் பண்ணியிருக்கேன் வீடியோவாக. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நிறைய vlogs அண்ட் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 நாளாக பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே. ஹபி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாக்கோபை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வந்து மேபி நினைக்கலாம் ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பெரிய பர்த்டே பார்ட்டி நிறைய பேர்த்த இன்வைட் பண்ணுறது அந்த மாதிரி எந்த விஷயமே எந்த வருஷமே நாங்கள் பண்ணது கிடையாது. அஸ்லான் எப்படி ஹாப்பியாக இருக்க வைக்க முடியும், அவனை எந்த மாதிரிலாம் ஹாப்பி குஷி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்து தான் பண்ணுவோம். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே வந்து சாக்கோபை வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பி வந்து சாக்கோபை பாக்ஸஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே வந்து அவனோட ஸ்கூலுக்கு வந்து கொடுத்து விட்றதுக்காக வாங்கிட்டு வந்தது தான். ஸோ முந்தின நாளே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவன் எடுத்துகிட்டு போய்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஸ்கூலுக்கு அஸ்லான் போயிருந்த டைமில் ஒரு பார்சல் வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக நான் தான் இந்த பார்சல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்லேருந்து. இது நல்ல வேலை அஸ்லான் வந்து ஸ்கூலுக்கு போயிருந்த டைமில் வந்துருந்துச்சு, இல்லாட்டி இப்போவே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். என்னோடய பச்சைக்கிளி வந்து பாருங்கள், அவளும் வந்துட்டு பார்சல் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி பக்கத்தில் உட்காந்துட்ருக்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்த்டே டெக்கரேஷனுக்கான ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த தடவை வந்து ஸ்பைடர்மேன் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தான். கேக்லேயுமே ஸ்பைடர்மேன் தான் கேட்டிருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனே வந்துட்டு செஞ்சாச்சு. ஃபுல்லாக டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ஸ்பைடர்மேனோடதே வாங்கிட்டேன். இந்த ப்ராடக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே டெல்லியில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மி விலைக்கு தான் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 400 rupees கிட்ட நான் வாங்கியிருந்தேன். இந்த 2 பலூன், அப்புறம் கொஞ்சம் பலூன்ஸு, ஸ்டார் பலூன், அப்புறம் இந்த பெரிய ஸ்பைடர்மேன் இதெல்லாம். அஸ்லான் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவனை கூப்பிட்றதுக்காக ரெடியாகி போயிட்டு வந்துட்டேன். பார்த்தா அவங்க ஸ்கூல்லேயும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு 25th பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க ஒரு 2-3 பேர்த்தோட பர்த்டே இந்த மந்த் இருக்கிறவங்க பர்த்டேஸ் எல்லாமே வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு கேக் வாங்கி வெட்டி நல்லா ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து விட்ருக்காங்க. இந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பர்த்டேக்காக கொடுத்து விட்ருக்காங்க. ஒரு லாலிபாப், அப்புறம் சாக்கோபாய், கிட்கெட்டு, இந்த மாதிரி என்னென்ன ஜங்க்கெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாமே வந்து கொடுத்து விட்ருந்தாங்க ஸ்கூல் பர்த்டேக்காக. ஜெம்ஸ் பேக்கெட் இதெல்லாம் இருந்துச்சு. இன்னொரு கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா அவனோட பர்த்டேக்காக, அஸ்லானோட பர்த்டேக்காக கொடுத்துருந்தாங்க. இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பேக் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த இந்த கிஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் மாதிரி சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 2 குட்டி கிட்ஸ்க்கான புக்கு. ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டாகை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொன்றில் பேண்டா பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருந்துச்சு. குழந்தைய வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். குட்டி வேர்டிங்ஸ் மட்டும் கொடுத்து 2 புக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்து அஸ்லான் நல்லா குஷி ஆகிட்டான். இன்றைக்கி வந்து 25th பர்த்டே ஸ்கூலோடது அப்படிங்கிறனால லஞ்ச் அவங்க தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதனால அவன் கொண்டு போனது எதுவுமே சாப்பிடாம வந்துருந்தான். பிரெட்டா முந்தின நாள் பர்த்டேக்கு முந்தின நாள் எல்லாம் ஓப்பன் பண்ணு ஃபஸ்ட் இங்கே பாரு. ஆனால் இந்த கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா அஸ்லானோட பர்த்டேக்கு முந்தின நாளே என்னோடய ஃப்ரெண்ட் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க நினச்சிட்டாங்க ஆகஸ்ட் 30 தான் பர்த்டே அப்படிங்கிற மாதிரி. 31st தான் பர்த்டே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு முன்னாடியே கொடுத்துட்டலாம் அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் அவனுக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த கிஃப்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கான். அதில் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பெயிண்டிங்கு, ட்ராயிங்க்கான கிட்ஸ், இந்த டோம்ஸோட கிட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு இந்த கிட்டு. எனக்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிது. குழந்தைக்கு கண்டிப்பாக நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அஸ்லானுக்கு நார்மலாகவே ட்ராயிங் வந்து நல்லா பிடிக்கும், உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கே. அவனும் நல்லா குஷி ஆகிட்டான் இந்த கிஃப்ட் பார்த்ததுமே.
இந்த ட்ராயிங் கிட்லேருந்து ஒரு ஐட்டத்தை பார்த்து தான் அவன் பயங்கர எக்ஸைட்டட் ஆகிட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது. உடனே அந்த ட்ராயிங் புக்கு உள்ளே கொடுத்துருந்தாங்க. சூப்பர் யூஸ்ஃபுல் கிட் இது. குழந்தைக்குள்ள செம்மையாக நம்ம சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணலாம் இது. சரி இந்த கிட்டு பார்த்ததுமே ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்சம் ட்ரா பண்ணிகிட்டு இருந்தான். நான் வந்து முந்தின நாளே வந்து கேக் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு ஸ்பைடர்மேன் தீம் கேக் கேட்டிருந்தான். முந்தின நாள் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. இந்த சேம் டேல தான் ஒரு ஆர்டர் வந்து கொடுத்துருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபெரரி ரோச்சர் கேக் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தப்போ அதில் நிறைய டாப்பிங்ஸ் வந்துட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன். அதை பார்த்ததுக்கப்புறம் டக்குன்னு அஸ்லான் என்ன சொல்லிட்டேன், எனக்கும் இதே மாதிரி கேக் தான் வேணும் அப்படின்ட்டான். அப்போது டக்குன்னு பிளான் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு மாதிரி டபுள் டயர் பண்ணலான்ட்டு ஐடியாவில் இருந்தேன். இவன் சிங்கிள் டயர்லேயே இந்த மாதிரி நிறைய சாக்லேட்ஸ் வச்சு வேணும் அப்படின்னு சொன்னதும் ஓகே அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாகவே அவனுக்கு பெரிய கேக்காகவே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். எப்போவுமே அவனோட பர்த்டேக்கு நல்ல பெரிய ஒரு கேக் தான் வந்து பண்ணுவேன். லாஸ்ட் டைம் பர்த்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா 3 டயர் கேக்கு நல்லா பெருசாகவே வந்து பண்ணியிருந்தேன். அது தீரவே இல்லை. எத்தனை பேர்த்து கொடுத்துமே தீராத அளவுக்கு அந்தளவுக்கு நிறைய இருந்துச்சு. இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 லேயர்ஸில் வந்து இந்த கேக் பண்ணியிருந்தேன். 3.5 kgயில் வந்து பண்ணியிருந்தேன். அஸ்லான் தூங்கிட்டு இருந்தான் நைட் டைமில். நானுமே நல்லா தூங்கிட்டேன். 1:30 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு பார்க்குறேன். ஹப்பி ஃபுல்லாகவே டெக்கரேஷன்ஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. 1 o'clock மேலே தூக்கம் சரியாக முழிப்பு கூட வரல. அப்படியே எடுத்து ஃபோன் எடுத்து ஒரு சின்ன வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே தூங்கிட்டேன். ஆனால் ஹப்பி 6:30 வரைக்கும் இருந்து இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் படுத்துருக்காங்க. ஸோ ஒரு 6:30க்கு மேலே அஸ்லான் மெதுவாக எழுந்திரிச்சிட்டான். எழுந்திரிச்சு தான் அவனுக்கு இந்த டெக்கரேஷன்ஸோட லைட்ஸ் இதெல்லாம் வந்து போட்டு காமிச்சு ஹப்பியும் வந்துட்டு நல்லா டயர்டில் திருப்பி படுத்துட்டாங்க. 1 o'clockலேருந்து 5:30 6 o'clock வரைக்கும் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. சரி சொல்லிட்டு அவங்க தூங்கிட்டாங்க. நான் மெதுவாக வந்து இந்த கேக் இனி நான் ஃபினிஷ் பண்ணல. நானுமே நைட் ஃபுல்லாக உட்காந்து ஃபினிஷ் பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் எனக்கு தூக்கம் கண்ட்ரோல் பண்ண முடியாதனால நான் தூங்கிட்டேன். சரி சொல்லிவிட்டு காலையில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் காலையில் முடிச்சிட்டேன். இந்த கேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹப்பியோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெட்டுறதுக்கு கேக்ஸ் வேணும் அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி 7 o'clock தான் அது சீக்கிரமாக ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அஸ்லான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக இன்றைக்கி வந்துட்டு எக் கறியும் சப்பாத்தி செஞ்சுக்கலாங்கிற ஐடியாவில் சிம்பிள் எக் கறி தான் வந்து பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்து அந்த எக் கறி அவ்வளோ டேஸ்டியாக வந்துருந்துச்சு. எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குயிக்காக வந்து பண்ணிட்டேன். ஹப்பியும் 8:30க்கு மேலே கூப்பிட்டு விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அக்காவும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. சரி அஸ்லான் நானும் மட்டும் தான் முடிச்சிருந்தேன். அஸ்லான் கூட காலையில் டைமில் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவனை கொஞ்ச நேரம் விளாட வச்சுட்டு அப்படியே வந்துட்டு கிச்சனில் வந்துட்டு இந்த வேலை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருந்தேன். டைம் வந்து அதுக்குள்ளேயே கொஞ்சம் அதிகமாக ஆன மாதிரி ஆச்சு. சீக்கிரம் டைம் ஓட்டுன மாதிரி இருந்துச்சு. சரி எக் கறி முடிச்சதுக்கப்புறம் சப்பாத்தி சுடலான்னு நின்றா ரொம்ப நேரம் இழுத்துரும். அதுக்கப்புறம் எந்த இதுவும் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் அதுக்கே போகிற மாதிரி இருக்கும் குக்கிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செஞ்சிடலாம், கோதுமை தோசை சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். எக் கறி செஞ்சு ஓரமாக வச்சுட்டு டீயும் போட்டு சுடு தண்ணியும் வச்சாச்சு. சுடு தண்ணி வந்து குடிக்கிறதுக்காகத்தான். அஸ்லான் குளிக்கிறதுக்கெல்லாம் சுடு தண்ணி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டான். பச்சை தண்ணியிலே வந்து குளிச்சுக்குவான். இப்போ டெல்லி கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன் மாதிரி தான் இருக்குது. நல்லா மோடமாகவே இருக்குது வெளியில். சரி ஃபஸ்ட்டு ஒரு சாயை குடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அஸ்லான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐடியா பண்ணியிருந்தோம். அதே மாதிரி டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து அவங்க கூட விளாண்டுட்டு இருந்தோம். அவன் இன்னும் குடிச்சு ரெடியெல்லாம் அவ்வளோ அப்படியே இருந்துச்சு. அப்படியே இருக்கான். அப்படியே கூப்பிட்டு விட்டாச்சு. எல்லாம் டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டு இருந்தேன். ஒரு கிஃப்ட் கொடுத்துடலாம், மார்னிங் எழுந்திரிச்சுமே ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினச்சோம். பட் அவங்க டேடி தூங்குனால கொடுக்க முடியல. சரி அது இப்போ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி வந்து பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அந்த துணி எடு அப்படின்னு சொன்னது அந்த கிஃப்ட் வந்து விழுந்து அவன் பயங்கர குஷி ஆகிட்டான். அஸ்லான் பொறுத்த வரைக்கும் அவனுக்கு இந்த வண்டி மேலே வந்து அதிகமான மோகம். ரொம்ப பிடிக்கும் வண்டியெல்லாம். பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் பைக்கு, ரேஸ் காரு இது மட்டும்தான் கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ இந்த தடவையும் எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி தான் வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த தடவை டாய்ஸ் ரொம்ப கம்மியாக தான் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். எப்போவுமே டாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10, 12 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த டைம் நான் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், நிறைய டாய்ஸில் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. நம்ம கொஞ்சம் சொல்லலை அப்படின்னா ஹப்பி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டாய்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த தடவை அப்படி சொல்லியாச்சு. அக்கா வந்துட்டு அஸ்லானுக்கு காசு கொடுத்தா. அதை வந்துட்டு அஸ்லான் வந்துட்டு அவனோட சேவிங் பாக்ஸ் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குஷி ஆகிட்டான். பெரிய காசு அப்படின்னு சொல்லிட்டு குஷியாகி அதுவும் வந்துட்டு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் அவனை குளிக்க வச்சுட்டேன். அவனை குளிக்க வச்சு அவன் பாட்டுக்கு நல்லா ஜாலியாக இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு நியூ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டாச்சு. இந்த ட்ரெஸ் தான் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிச்சேன் இல்லையா, ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரெஸ்ஸை சிம்பிளாக எடுத்திருந்தேன். அவனுக்கும் வேர் பண்ணுறதுக்கு நல்லா சிம்பிளாகவும் இருந்துச்சு. அவனுக்கு நல்லா கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ், ரொம்ப கிராண்டான ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு இங்கே ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அவ்வளோவா எதுவும் இருக்காது. ஸோ நார்மலாக எப்போவும் ஸ்கூல்ஸ்க்கு போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸஸே எடுத்தாச்சு.
அவனுக்கு இந்த லைட்ஸ் எல்லாம் போட்டு நிறைய சாங்கெல்லாம் போட்டு விட்டான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி சாங்கெல்லாம் போட்டப்போ அவன் பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். எல்லாமே நியூ சாங்ஸு, காப்பிரைட் கிளைம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே சாங் எதுவும் இன்க்ளூட் பண்ணல. எல்லா சாங் இந்த மினிக்கி மினிக்கி பாட்டு, அப்புறம் அடங்காதாசுரன் பாட்டெல்லாம் போட்டு சரியான டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அவங்க டேடி சேர்ந்து ஆடிட்டு இருந்தாங்க கூட. நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நல்லா சூப்பராக வீடெல்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி நீங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. அது என்னமோ அது பழக்கம் இல்லாதனாலையா, இல்லை நாங்கள் 2 பேருமே வந்து அந்தளவுக்கு யார் கூடயும் இது ஆக மாட்டோம், அவ்வளோ சீக்கிரம் மிங்கிள் ஆக மாட்டோம். அதனாலேயே இப்போ பெருசாக ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுறது, கேக் வெட்டுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் பழக்கவே இல்லை. இன்னொன்று இந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்குள்ளே எங்களோட செலிப்ரேஷன் முடிச்சிருக்கிறது வந்து அந்த டே ஃபுல்லாக செம்ம ஹாப்பியாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ அதனாலயா கூட இருக்கலாம், மேபி என்ன வெரைட்டி சொல்லலாம், எனக்கு அது சொல்ல தெரியல, அதனால் விட்டுடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் தோசை ஒட்டுக்காவே வந்து ஊற்றிட்டு ஏன்னா நான் இன்னும் ரெடி ஆகலை, அப்படி ரெடி ஆகலை, அக்கா யாருமே ரெடி ஆகலை. சரி சீக்கிரம் டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கேக் கட் பண்ணுற வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஃபஸ்ட்டு முடிச்சிட்டோம் 3-4 பேருமே. அதுக்கப்புறம் கேக் வந்து மேலே ஃபுல்லாக நிறைய சாக்லேட்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தேன் அஸ்லாம். சரின்னு சொல்லிட்டு இருந்த சாக்லேட்ஸ் நிறைய சாக்லேட்ஸ் இருந்துச்சு என்கிட்ட. முந்தின நாள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கும் நிறைய சாக்லேட்ஸ் வாங்கியிருந்தேன். நிறைய வீட்லேயும் நான் ஹோம்மேட் சாக்லேட்ஸும் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே வச்சு ஃபுல்லாக அவனுக்கு டெக்கரேஷன் பண்ணிட்டு அவன் கேட்ட மாதிரியே. ஸோ கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. சாக்லேட் அண்ட் வெனிலா கலந்த மாதிரி ஃப்ளேவர் தான் எப்போவுமே போடுவேன். ஏன்னா என்னோடய ஃபேவரட் வந்து சாக்லேட், எனக்கு பர்சனலாக இருக்கும். ஹப்பிக்கு வந்துட்டு வெனிலா ஃப்ளேவர் பிடிக்கும். இந்த தடவை அக்காவுக்குமே வெனிலா ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அதிகமாக வெனிலா ஃப்ளேவரும் கொஞ்சமாக சாக்லேட் ஃப்ளேவரும் வர மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். இந்த தடவை இன்னுமே ஹாப்பி வந்து பார்த்திங்கன்னா டபுள் டமாக்கா. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்காவும் எங்கள் கூட இருந்தாள். அதனால் டபுள் டமாக்கா ஹாப்பியாக தான் இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அஸ்லானுமே பயங்கர குஷி, அக்கா இருக்கிறதுக்கு அவளுமே ரொம்ப குஷியாக இருந்தான் இந்த தடவை. எல்லோரும் ஒட்டுக்கா உட்காந்து கேக் வந்து மார்னிங்கே கட் பண்ணிட்டோம். ஒரு 11 o'clock இருக்கும். அந்த டைமே வந்துட்டு கேக் கட் பண்ணிட்டோம். ஹாப்பி அஸ்லான், அஸ்லான் ஹாப்பி பர்த்டே. Good. Happy birthday to you. Happy birthday. அக்கா வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதுமே இல்லை நான் வரல ஃப்ரேம்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டா. நான் முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி அவ்வளோ தெரியிற மாதிரி தான் ஃப்ரேமில் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட நான் அப்புறமா வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் கேக்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டோம். கேக் வந்து எப்படா கட் பண்ணுவேன்ட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ சூப்பராக செஞ்சுருந்தேன். சாக்லேட் க்ரீம்ஸ் எல்லாம் நடுவில் வச்சு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு சாக்லேட் கேக்கு. சூப்பராக ரெடி பண்ணியிருந்தோம், ஓவர்லோட் கேக் மாதிரி. அடுத்ததாக இன்னொரு கிஃப்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹப்பி அக்கா கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க கிஃப்ட்டை. சரி அவங்களுக்கு வந்துட்டு அவங்கக்கிட்ட கொடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்காவும் வந்துட்டு அந்த கிஃப்ட் கொடுத்துட்டா. இது என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். அது எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரியான கிஃப்ட்ஸ் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா டாய் இருந்துச்சு. இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்களா, ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், அப்புறம் ஹல்க்கு, இந்த மாதிரி எல்லாத்தோட டாயும் இருந்துச்சு. ஸோ ஹப்பி கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹப்பி வேலைக்கு நின்றுட்டாங்க. அஸ்லாம் வந்துட்டு அந்த டாய் வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டான். சூப்பராக எல்லாம் மார்வல் எல்லாமே இருந்துச்சு. அவனுக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதே பார்த்து நல்லா குஷியாகிட்டு இருந்தான். சூப்பராக இருக்கா. எப்போவுமே கேக் ஆர்டர்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது வரவே வராது. அதே நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா அந்த டைமில் கேக் ஆர்டர்ஸ் வந்துட்டுருக்கும். இன்றைக்கி செம்ம டயர்டாக இருந்தேன். பார்த்திங்கன்னா ஈவினிங்க்கு மேலே ஒரு கேக் ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு. சரி அதுவும் முடிச்சிடலாம், தர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு வர டைமில் தான் நம்ம கேக் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதையும் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு ஆஃப்டர்நூன் மேலே அடுத்த கிஃப்ட்டும் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதையும் ஓப்பன் பண்ணிடலாம். அவன் எவ்வளோ குஷியாக இருக்கான்னு பாருங்கள். அந்த டே ஃபுல்லாகவே அவனுக்கு சர்ப்ரைசஸ் தான். செம்ம ஹாப்பியாக இருந்தான் மாஷா அல்லாஹ். அவன் ஆர்வமாக இருந்த விட நாங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். ஏன்னா அப்படியே வந்துட்டு அவங்களே பேக் பண்ணி அவங்களே எடுத்து வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் என்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது. எனக்கு அக்காவுக்கு எதுவும் அந்தளவுக்கு தெரியாது. ஸோ அடுத்து என்ன கிஃப்ட் வரப்போகுது, அடுத்து என்ன கிஃப்ட் வரப்போகுதுன்னு அவனை விட நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். இந்த ட்ரெயின் சூப்பராக இருந்துச்சு. அஸ்லாம் கேட்டிருந்தான் ட்ரெயின் வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன் ஃப்ரெண்டு கிட்டே இருந்ததை பார்த்துட்டு வந்துட்டு அன்றைக்கி கேட்டிருந்தான் எனக்கும் வேணும் ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கிஃப்ட்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு 7 o'clock மேலே இந்த கேக் வந்து ரெடி பண்ணி கொடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக்கை வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி ஹப்பியில் கொடுத்து விட்டுட்டேன்.
ஹப்பி வந்துட்டு வெளில போயிருந்தாங்க வேலை விஷயமா. போயிட்டு வரும்போது சாப்பாடும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. நைட் எதுவும் குக் பண்ணல, வெளிலேருந்து வாங்கிக்கலாங்கிற ஐடியாவில் தான் இருந்தோம். அஸ்லானுக்கு, எனக்கு, அக்காவுக்கு, ஹப்பிக்கு எல்லாத்துக்குமே இந்த காம்போ வந்து பிடிக்கும். பட்டர் ரொட்டியும் கடாய் பன்னீரும் பிடிக்கும். சரி அதையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இந்த கேக் ஆர்டர் வந்து கொண்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அதையும் வந்துட்டு பேரெல்லாம் எழுதி நீட்டாக பேக் பண்ணி அதுவும் வந்து கொடுத்து விட்டாச்சு. சரி அந்த கேக் கொடுக்கும்போதே ஹப்பி வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் பீசஸ் வந்து கட் பண்ணி கொடு, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க வீட்டுக்கு, அவங்களுக்கும் கொஞ்சம் கேக் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதனால தான் முக்கால்வாசி கேக் காணோம். எல்லாத்துக்கும் கிடையாது. இன்றைக்கி கேக் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக நம்ம வீட்டுக்கு, அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டுக்கு, அப்புறம் ஹப்பியோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டேன். அவ்வளோதான், கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம வீட்லேயே அந்த கேக் வந்துட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ எல்லாருமே நாங்களே சாப்பிட்டோம். அதனால் கரெக்டாக இருந்துச்சு. ஷேர் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 பேத்துக்கு மட்டும் தான் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கும் பாதி கட் பண்ணி போட்டு விட்டுட்டேன். இது மட்டும் ஃப்ரிட்ஜில் எடுத்து பத்திரமா வச்சுட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே கண்டிப்பாக அஸ்லான்னு கேட்பான், எனக்கும் சாப்பிடணும் போல் இருக்கும் கேக்ஸ். அதனால் எடுத்து ஃப்ரிட்ஜில் பத்திரமா வச்சாச்சு. நைட்டு ஃபைனலாக ஒரு கிஃப்ட்டு அதுவும் கொடுத்துட்டு அப்படியே தூங்க வச்சிடலாம் அஸ்லானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து கிச்சனில் வச்சுருந்தாங்க. கிச்சனில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனால் வரும்போது இந்த கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தான். அண்ட் இந்த கிஃப்ட் வந்து சின்ன அக்கா ஊரில் வந்து காசு போட்டு விட்டுருந்தான், அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிஃப்ட் வந்து அவளோட சர்வ கொடுக்குற மாதிரி அப்படியே இந்த கிஃப்ட்டை பேக் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து அக்காவோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு அவங்க கையில். கிஃப்ட் அனுப்பியிருக்கா ஏன்டி பாபா? தேங்க்யூ பரியா சொல்லிடு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான புல்லட் பைக் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சுற்றி அவனுக்கு பிடிச்ச மாதிரி வண்டிகள் மட்டும்தான் இருக்குது. இந்த பைக்கு சூப்பராக இருந்துச்சு. ஹிமாலயன் டியூட் மாதிரி போலீஸ் பைக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரிஜினல் பைக் மாதிரியே வந்து மாடல் பண்ணியிருந்தாங்க. குட்டி பைக்கு அழகாக இருந்துச்சு, க்யூட்டாகவும் இருந்துச்சு. ஸோ வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். அதை பார்த்துட்டு நல்லா ஜாலியாக இருந்தான். அடுத்ததாக இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது ஹப்பியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்காக ஒரு கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கேக் வந்துட்டு அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நிறைய வேலை இருந்துச்சு இல்லையா, அதனால் அன்றைக்கி பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் டே தான் எல்லா கேக்கும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். மொத்தமாக 4 கேக் ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு 5 kgயில் கேக் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். இந்த கேக்கோட ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெரி ஃப்ளேவர் மாதிரி வரும். ஏன்னா ப்ளூபெரி க்ரஷ் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஃபுல்லாக ஷீட் கேக்கில் கொடுத்துருக்கேன். அப்புறம் வெனிலா க்ரீம் தான் வந்து கொடுத்துருக்கேன். லைட்டாக அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் க்ரீமில் கொடுத்துருந்தேன். ஸோ கேக் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக வந்துச்சு. அவ்வளோ டேஸ்ட்டு. சிம்பிள் டிசைன்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரொம்ப பெரிய கேக் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன். இவ்வளோ பெரிய கேக்கு அஸ்லானோட பர்த்டேக்காக. ஸோ கேக்கெல்லாம் பெருசாக பண்ணிவிட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 3rd டே தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன். பர்த்டேக்கு முந்தின நாள், அடுத்து பர்த்டே நாள். இது வந்து நெக்ஸ்ட் டே 3rd டே தான் வந்து இது கொண்டு போய் கட் பண்ணாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இந்த கேக் வந்துட்டு ஹப்பியோட ஃப்ரெண்ட்ஸ்க்காக கொண்டு போய் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 kg கேக்கு. ஸோ அது வேறு லெவலில் ரெடி பண்ணியிருந்தேன். எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பெரிய கேக் பார்க்கும்போது. ஸோ அது நீட்டாக ஃபினிஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் இடமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வச்சுருந்தோம். ஸோ இது வந்துட்டு ஹப்பி தான் பயங்கர குஷி. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் வெட்ட போகிறாங்க அப்படிங்கிறனால செம குஷியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஃபுல்லாக பேக் பண்ணி நீட்டாக வந்துட்டு கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிட்டா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்கள் எல்லாத்தையும் நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பை. தேங்க்யூ.